அலையை போல் உங்கள் மனசு இருக்கும். ஆனால் அதோட ஆழம் அப்படிங்கிறது கடலை விடவே அதிகமாக இருக்கும். அதுதாங்க மீனராசி. மற்றவங்க பார்க்காததை கூட உணரக்கூடிய தன்மை உங்ககிட்ட நிறையவே இருக்கும். அதே போல் உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க வச்சுக்கோங்களேன், அவங்களோட எண்ணத்தையும் செயலையும் அவங்க சொல்லாமலே மற்றவங்க சொல்லாத விஷயத்தை கூட மனசால் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு தன்மை இந்த மீனத்துக்கிட்ட நிறையவே இருக்கும். ஆழம் தெரிஞ்சாதான் நீந்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏற்பதான் மீனராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் வெளியில் பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் உங்களோட மனசு எப்பவுமே ஒரு பெரும் உலகத்தை சுமந்து கொண்டு தான் இருக்குது. அந்த உலகத்தில் நீங்கள் எந்த மாதிரியான சூழலை கடைபிடிக்கிறீங்க, ஏன் உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்டது அமையும், வருங்காலம் முழுவதுமே நல்லதாக நடக்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் இந்த மீனராசிக்காரங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்குங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் வெற்றியான நிலையை பெற என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பயன்பெறக்கூடிய வகையில் தான் இருக்கும். மீனராசி அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட மனசு அப்படிங்கிறது ரொம்பவுமே சாஃப்ட். ஆமாங்க, யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பேசுகிறதோ திட்டுறதோ கூட செய்ய மாட்டீங்க. அதே போல் உங்ககிட்ட ஒருத்தவங்க உதவி அப்படின்னு கேட்டு வந்தால் மறுக்காமல் அந்த உதவியை செய்வீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும், அதில் விருப்பம் அதிகமாக இருக்கும். இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இமேஜினேஷன், அதுக்கப்புறம் இந்த க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் நிறையவே இருக்கும். ஒரு யூஸ் ஆகாத பொருளை கொடுத்தா கூட அதை உபயோகமாக மாற்றக்கூடிய தன்மை உங்ககிட்ட நிறையவே இருக்கும். அதே போல் எல்லோரையுமே எளிதில் நம்பிடுறீங்க. அதனால தாங்க உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நிறைய காயப்பட்டிருப்பீங்க. இதை மட்டும் மாற்றி பாருங்கள். நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, பழகுங்க. எல்லோரையும் ஒரே மாதிரி கண்மூடித்தனமாக நம்புறதை மட்டும் குறைச்சிக்கோங்க. இது வந்து உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு எதுவும் கஷ்டம் ஏற்படாமல் இருக்கும். அதனால தான் சின்ன வயசுலேருந்து பாருங்கள், இந்த மீனராசிக்காரங்க மனசில் ஒரு வித பயத்தோடையும் தயக்கத்தோடையும் தான் இருந்திருப்பீங்க. அந்த பயமும் தயக்கமும் உங்களை நிறைய பின்னடைவுலேயே கொண்டு போயிருக்கும். ஆனால் அது புரியும் பொழுது பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஏன் இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பயத்தெல்லாம் உடைத்தெறியக்கூடிய வயது உங்களுக்கு உங்களுடைய நடுத்தர வயது தான். நண்பர்கள் மூலம் இந்த இளமை காலத்தில் பாருங்கள் நிறைய துரோகத்தையுமே சந்திச்சவங்க மீனராசிக்காரங்களாக இருக்காங்க. காதலில் ஏமாற்றம், இது ரெண்டாலையுமே நிறைய மனசு காயம் ஏற்பட்டிருக்கும். ஆனாலும் உங்களோட நடுத்தர வயதில் வாழ்க்கையை பற்றி சரியாக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருவீங்க. மெதுவாக உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் என்னவோ அதை நோக்கி உங்களோட பயணம் கண்டிப்பாக தொடங்கும். அமைதி, நிலைத்த தன்மை, மனநிறைவு இது எல்லாமே பெறக்கூடிய அமைப்பு மீனராசிக்கு இருக்குது. ஆனாலும் அடிபட்டு தான் அதிலேருந்து ஒவ்வொரு பாடமாக கற்றுக்கிட்டு வெளியே வந்திருப்பீங்க. அந்த பாடத்தை சரியாக பயன்படுத்துவீங்க. மீனராசிக்காரங்க அவ்வளவு சிறப்பான ஒரு ராசி. பணவரவு எப்போவுமே உங்களுக்கு கொஞ்சம் மெதுவாக தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த க்ரியேட்டிவிட்டி ஃபீல்டில் இருந்தால் வெற்றி வாய்ப்பு எல்லா வகையிலுமே பெறலாம். வெளிநாடு போய் வேலை செய்யணும், வெளிநாடு போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அதிக ஆசை இந்த மீனராசிக்கு இருக்கும். அதை சரியாக செயல்படுத்தினா பெரும்பாலும் மீனராசிக்காரங்களுக்கான வாய்ப்பு நல்லதாகவே கிடைக்கும். இந்த மீனராசிக்காரங்க எப்போவுமே செஞ்ச ஒரு நல்ல விஷயத்துக்காக அதுக்கூட பலனை எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கான நல்லதுமே எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளாக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்துக்கு அது ஒரு தீர்வாகவே இருக்கும். நல்ல நண்பர்கள், நல்ல ஒரு உறவுகள் உங்களோட சூழ்நிலையை அழகாக மாற்றுவாங்க. அதனால் நீங்கள் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பழகிறது நல்லது. உங்களுக்கு நல்ல நேரம் வந்துச்சுன்னா அப்படியே சிறப்பான அமைப்பை கொடுக்குறதா இருக்கும். அந்த அமைப்பு இப்போ இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். மேலும் நீங்கள் வந்து ஒரு முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி போட்டு குழப்பிக்கிறீங்கள, அதை மாற்றிக்கோங்க. இந்த ஓவர் திங்கிங் பண்ணுறது, அந்த எல்லாரையும் ஒரே மாதிரி நம்பி ஏமாறுறது, இதெல்லாம் குறையணும். இப்படி இருந்தாலே போதும். இதை விட்டுட்டு நீங்கள் உழைக்கணும், உயரணும், நம்மளோட வாழ்க்கைக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறத நோக்கி பயணம் பண்ணாலே நன்மையும் நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெறலாம். பெரும்பாலும் இந்த மனசு குழப்பம் தீர்றதுக்கு நீங்கள் தியானம், யோகா இதெல்லாம் செய்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையில் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்க. அது அற்புதமான நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். அதே போல் மீனராசிக்காரங்க வெள்ளிக்கிழமையில் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறதும் நல்ல ஒரு உயர்வையும் நன்மையும் நல்ல முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக தரும். மீனராசிக்காரங்க இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாங்களும் உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் உங்களுக்கு கிடைக்கப்பெற நாங்களுமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
இந்த மீன ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 12 ராசிகள்லையுமே ஒரு தனித்துவமான ராசி. உண்மை, உழைப்பு, உயர்வை நம்பக்கூடியவங்க. அப்படிப்பட்ட மீன ராசியில் பாருங்கள், பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக சூழலால் என்ன மாதிரியான மாற்றங்களை பெற போகிறீங்க, என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் இப்போ நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாங்க. மீன ராசியில் முதல்ல இந்த பூரட்டாதி, அதுவும் பூரட்டாதியில் 4ஆம் பாதம் தான் இந்த மீன ராசியில் இருக்குது. நீங்கள் பாருங்களேன், எந்த ஒரு விஷயத்துலையுமே நிதானத்தை கடைபிடிப்பீங்க, நீதி நேர்மையை கடைபிடிப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக சூழல் அப்படிங்கிறது ஒரு யோகமான கிரக அமைப்பை உருவாக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. சமூகத்தில் பாருங்கள், நல்ல ஒரு அந்தஸ்து, அதுக்கப்புறம் நல்ல ஒரு செல்வாக்கு, இது எல்லாமே இப்போ உயரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அது மட்டும் இல்லாமல் பெரிய மனிதர்களோட ஆதரவுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் தடைபட்டிருக்கு அப்படின்னா அதில் இருக்கிற பெரிய மனிதர்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக கிடைக்கும். அதனால் அந்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும். நீங்கள் இந்த மாதம் எடுத்து செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே பாருங்கள், வெற்றி வாய்ப்பை அடைவீங்க. கடந்த காலத்தில் நிறைய நெருக்கடியுமே ஏற்பட்டிருக்கும். கடந்த கால நெருக்கடி இப்போ உங்களை விட்டு நீங்கும். எப்படின்னா, மற்றவங்க உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலையில் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட போகுது. இந்த வாக்குஸ்தானத்தில் பாருங்கள், செவ்வாய் வேற ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த ஒரு சஞ்சாரம் வரும்பொழுது பாருங்கள், குடும்பத்தில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை, வம்பு, வழக்கு, சண்டை இது எல்லாமே நீங்கும். அப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரம் தான் இப்போ ஏற்பட்டிருக்கு. குடும்ப சூழலில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்கை சிறப்பாக காப்பாற்றுவீங்க. வரவு நல்லாயிருக்கும். உங்களோட செல்வாக்குக்கு அதுக்கு தகுந்த நல்ல ஒரு மரியாதையும் கிடைக்கும். கடனாக ஏதாவது இடத்துல பணத்தை கொடுத்துட்டு அது திரும்ப வாங்க முடியல அப்படின்னு நினச்சிருந்தீங்களா, அந்த வராத கடனுமே சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ போய் கேட்டால் கண்டிப்பாக தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்குங்க. நிறைய விஷயத்தில் நெருக்கடி, அதுவே பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த நெருக்கடிகளுமே தானாக விலகக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்கு. நிம்மதியான நிலை வரும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவு உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துலையுமே கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவுமே பக்கபலமாக தான் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகாரிகளோட ஆதரவால் சிறப்பான உயர்வை பெறலாம். கொடுக்குற பணிகளை சிறப்பாக குறித்த நேரத்தில் முடிச்சு காட்டுறது நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு தரும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை இப்போ நீங்கள் பேசி தீர்க்கிறதுனால கண்டிப்பாக பிரச்சனைக்கு முடிவு காண முடியும். விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் இருக்குது. அடுத்து இந்த உத்திராட்டதி, புத்தி கூர்மையோடு செயல்பட்டு நினச்சதை சிறப்பாக சாதிச்சு வரக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்குமே இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு கிரக அமைப்பு தாங்க, நன்மையான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சத்ருஜய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் கேது. உடல் நலத்தில் இதுவரைக்கும் இருந்த சங்கடம் தானாக விலகும். வியாபாரம், தொழில் இதில் பிரச்சனை இருக்கா, இது பாருங்கள், இந்த பிரச்சனை இந்த மாதம் தானாக முடிவுக்கு வரும். அதனால தான் நல்ல மாதம் அப்படின்னு சொல்கிறோம். இழுப்பறையாக இருந்த வழக்கு விவகாரம் கூட சாதகமாக மாறுது. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனையும் முடிவுக்கு வருது. செல்வாக்கு உயரும். நோய் நொடி இந்த மாதிரி நிறைய மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ மருத்துவ செலவு குறைவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆத்ம காரகனாக இருக்கிறாரு சூரியன். சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. தைரியம், தன்னம்பிக்கை, நல்ல ஒரு வேகம் இது எல்லாமே அதிகரிக்குது. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். உங்கள் தலைமையின் நம்பிக்கைக்குரியவங்களாக நீங்கள் மாறுவீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்கள், எதிர்பார்த்த பொறுப்பு, பதவி இப்போ கிடைக்கும். ஜென்ம சனியால் சங்கடப்பட்டு வந்தவங்களுக்கு சுய ஜாதகம் பலன் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது கேட்டது போல் நீங்கள் செயல்முறைப்படுத்தினா கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைக்கான தீர்வை பெற முடியும். சுய ஜாதக கணிப்பு கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடர் நம்பருக்கு கால் பண்ணி கூட உங்கள் சுய ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு உயர்வை கண்டிப்பாக பெறலாம். அடுத்து ரேவதி. ரேவதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட்டு எல்லா விஷயத்திலுமே நன்மையை பெறக்கூடியவங்க. இந்த மாதம் அதிர்ஷ்டமான ஒரு மாதம். மாதம் முழுவதும் ஆத்மக்காரகன் சூரியன் சகாய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. உங்கள் திறமை வெளிப்படும், செல்வாக்கு உயரும். சத்ருஜய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற கேதுவால் எதிர்ப்பு இல்லாத நிலை உருவாகுது. உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பின்னடைவு நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மாறுது. வழக்கு வெற்றியாகும். 27ஆம் தேதியிலிருந்து புதன் கேந்திர பலம் பெறதுனால பலவீனமாக இருக்கிறவங்களுமே பலம் மிக்கவங்களாக இப்போ மாறுவீங்க. புத்திசாலித்தனம் வெளிப்படும். எடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு காட்டுவீங்க. எதிர்பாராத பண வருமானம் இருக்கும்.
ஒரு சிலருக்கு நல்ல ஒப்பந்தம் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பை இப்போ உண்டாக்கி தரும். அடமானத்தில் இருந்த பொருட்களை மீட்பீங்க. குடும்ப சூழல் ஞானக்காரகன் குருவால் சுபிட்சமான நிலையை ஏற்படுத்துது. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் கிடைக்கப்பட்டு நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.